கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பெண் ஒருவர் தங்கி வந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. அந்த வீடியோவில் குழந்தைகள் சத்தம் போட்டதாக கூறி அந்த பெண் கோபமடைந்ததையும் அருகில் இருந்தவர்கள் அவரை அமைதிப்படுத்த முயன்றதையும் காண முடிந்தது. விமான நிலைய ட்ராலிகளில் அவரது தனிப்பட்ட பொருட்களும் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் போலீஸ் விசாரணையில் அந்த பெண் வெளிநாட்டவர் அல்ல என்றும் மலேசியாவை சார்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் அவர் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து மேல் சிகிச்சைக்காக காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். KLIA நிர்வாகம் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது மலேசிய காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தவறான ஊகங்களை செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள்.